சென்னையில் திறனற்ற திமுக அரசால் தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை பணிகள் பாதியிலேயே கிடப்பதால் தோண்டப்பட்டுள்ள பள்ளங்கள் மூடப்படாமல் கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், சூளைமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை காலங்களுக்கு முன்பு நடத்தி முடிக்க வேண்டிய சாலை பராமரிப்பு பணிகள் மற்றும் பாதாள சாக்கடை பணிகள் தொடங்கப்பட்டு ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாமல் உள்ளதால் பொதுமக்கள் நடைபாதையை பயன்படுத்த முடியாத நிலையும் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் ஆங்காங்கே தோண்டப்பட்டுள்ள பள்ளங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் திறனற்ற திமுக அரசு விரைந்து பணிகளை முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் கோவை மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழையும், நெல்லை மலைப்பகுதி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, குமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடனும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.